வித்தியாசமான ஒரு விடயம் பற்றி உண்மையின் தரிசனத்தில் நாம் ஆராய இருக்கின்றோம். கொஞ்சம் விஞ்ஞானம், கொஞ்சம் புராதனம், கொஞ்சம் மத நம்பிக்கை, இது போன்ற வேறுபட்ட பல அம்சங்களை உள்ளடக்கியதான ஒரு விடயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். எச்சரிக்கைகள், தீர்க்க தரிசனங்கள், ஆய்வுகள், நம்பிக்கைகள், மறுப்புகள், இரகசியங்கள், புராதன நம்பிக்கைகள், இவைகள் பலவற்றை உள்ளடக்கியதான ஒரு விடயம் இன்று உலகை கொஞ்சம் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. அந்த விடயம் பற்றித்தான் உண்மையின் தரிசனத்தில் சற்று ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் வாழுகின்ற இந்த பூமி அழிய போகின்றதா? நாம் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற, நாம் நீண்ட காலம் வாழ துடிக்கின்ற, நாம் எமக்கானதாக மாற்றிக்கொள்ள விரும்புகின்ற, எமது சந்ததிகள் பரம்பரைகள் வாழ வேண்டும், ஆள வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற இந்த பூமி அழிந்துவிடப் போகின்றதா? இந்த பூமியில் நீண்ட காலம் வாழ்ந்து வருகின்ற மனித இனம் அழிவுக்குள்ளாக போகின்றதா? நாம் எல்லாம் அழிந்துவிடப் போகின்றோமா? இந்த விடயம் பற்றித்தான் உண்மையின் தரிசனத்தில் தொடர்ந்து நாம் ஆராய இருக்கின்றோம். வெகு விரைவில் இந்த பூமி அழிவை சந்தித்துவிடும் என்று சில புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அடித்து கூறுகின்றார்கள். நாம் வாழுகின்ற இந்த பூமி ஒரு பாரிய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சில விண்வெளி ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். பூமியின் கடைசி காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று கிறிஸ்தவ ஆராய்ச்சியாளர்கள் பைபிளை ஆதாரமாக கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்து வருகின்றார்கள். பூமி அழிகின்றதோ இல்லையோ, ஆனால் அது ஒரு பெரிய ஆபத்தை அண்மை காலங்களில் சந்திக்கப் போவது உறுதி என்று ஒரு சில விஞ்ஞானிகள் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள். நாம் வாழுகின்ற இந்த பூமியை ஒரு ஆபத்து நெருங்குகின்றதா? இந்த பூமி அழிந்துவிடப் போகின்றதா? எப்படியான அழிவை இந்த பூமி எதிர்கொள்ளுகின்றது? மனிதர்களால், அவர்கள் கண்டுபிடித்த விஞ்ஞானத்தால் இந்த அழிவை தடுத்து நிறுத்த முடியுமா? இன்று பூமியில் உள்ள பலரிடம் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி இதுவாகத்தான் இருக்கின்றது. பூமி அழிந்துவிடும் என்கின்றதான நம்பிக்கைகள் பல தசாப்த காலமாகவே பல்வேறு தரப்பினராலும் வெளியிடப்பட்டு வருவது யாவரும் அறிந்ததே. மதத்தை அடிப்படையாக வைத்து இதுபோன்ற பல எதிர்வு கூறல்கள் முன்னர் உரைக்கப்பட்டிருக்கின்றன. மனிதன் நிலாவில் கால் வைத்த 1968 வருடம், புதிய மில்லேனிய ஆண்டிற்குள் பூமி நுழைந்த 2000ஆம் வருடம், இப்படி பல காலகட்டங்களிலும் பூமி அழிந்துவிடும் அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும் என்று பலர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். பூமியின் அழிவு பற்றிய பலவிதமான மூட நம்பிக்கைகளும் பல நூற்றாண்டுகளாக மக்கள் மத்தியில் அவ்வப்பொழுது உருவாகிக் கொண்டுதான் இருந்தன. ஆனால் முன்னைய காலகட்டங்கள் அனைத்திலும் இருந்து மாறுபட்டதாக இம்முறை இந்த பூமியின் அழிவு பற்றி பலமான நம்பிக்கைகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அத்தோடு இம்முறை பூமியின் அழிவு பற்றிய எச்சரிக்கைகள் மூட நம்பிக்கையாளர்கள் என்று கூறப்படுபவர்கள், மத நம்பிக்கையாளர்கள், விஞ்ஞானிகள், விண்வெளி ஆய்வாளர்கள், புவியியலாளர்கள், வானிலை ஆய்வாளர்கள், இப்படி பல தரப்பினராலும் ஒரே துணியில் எழுப்பப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விண்வெளி ஆய்வாளர்களால் எக்ஸ்பிளானட் என்று அழைக்கப்படுகின்ற இருண்ட கோள் ஒன்று திடீரென்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கோள் பூமியில் மோதுகின்ற பொழுது அல்லது அது சூரிய மண்டலத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது பூமி ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க சந்தர்ப்பம் இருப்பதாக விண்வெளி ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். உலகில் நடைபெற்ற பல சம்பவங்களை ஏற்கனவே பல நூறு வருடங்களுக்கு முன்னரே அச்சொட்டாக கூறியிருக்கின்ற பைபிள் பூமியின் கடைசி காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று தெளிவாக கூறுவதாக பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் அடித்து கூறுகின்றார்கள். மேற்குறிப்பிட்ட இந்த இரண்டு தரப்புகளுமே பூமியின் கடைசி காலம் என்று கூறுகின்ற இந்த காலம் பற்றி உறுதியான ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகின்றது. அதுதான் மாயன் கேலண்டர், அதாவது மாயன் நாட்காட்டி. பூமியின் அழிவு என்பது எதிர்வரும் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் திகதி அன்று மத்திய அமெரிக்காவில் உள்ள ஒரு பண்டைய நாகரிக நாட்காட்டியான மாயன் நாட்காட்டியின் கணிப்பை ஆதாரமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.
உலகின் முன்னோடி நாகரிகங்களுள் ஒன்றான பண்டைய கால மத்திய அமெரிக்க நாகரிகத்தின் பல அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த மாயன் நாட்காட்டி. கட்டிடக்கலையிலும் எண்கணித முறையிலும் உலகின் முன்னோடி நாகரிகத்தை தமதாக கொண்ட ஒரு இனம்தான் இந்த மாயன் இனம். ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய நாகரிக மனிதர்களாக வாழ்ந்து வந்த இந்த இனத்தவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று அழிந்து போனார்கள். அவர்களது அழிவுக்கான காரணங்கள் என்று பல கூறப்பட்டாலும் உண்மையான காரணம் யாருக்குமே தெரியவில்லை. இன்றைக்கும் மெக்சிகோ, குவாட்டமாலா, பெலிஸ், கொண்டூரஸ், எல் சல்வடோர் போன்ற நாடுகளில் இந்த மாயன் இனத்தவரின் வழித்தோன்றர்கள் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகின்றது. மாயன் கேலண்டர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற இந்த மாயன் நாட்காட்டி சுமார் 6000 வருடங்களாக உலகின் பல வானிலை மாற்றங்களை மிக மிக சரியாக கூறி வருகின்றது. சூரிய மண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்றவற்றை மிக மிக சரியாக கணிப்பிட்டு வைத்திருக்கின்றது இந்த மாயன் நாட்காட்டி. இந்த மாயன் நாட்காட்டி குறிப்பிடுகின்ற தினத்தில் தான் சூரிய கிரகணம் நடைபெறுகின்றது. இது பல 1000 வருடங்களாக இடம்பெற்று வருகின்றது. உலகில் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து சூரிய குடும்பம் பற்றியும் கோள்கள் பற்றியும் விண்வெளி ஆராய்ச்சி செய்வதற்கு பல 1000 வருடங்களுக்கு முன்னரே இந்த மாயன்கள் இந்த விடயங்கள் பற்றியெல்லாம் அச்சொட்டாக கணித்து வைத்திருக்கின்றார்கள். இது எப்படி அவர்களால் முடிந்தது என்கின்ற ஆச்சரியம் இன்றைக்கு கூட விஞ்ஞானிகள் மத்தியில் காணப்படவே செய்கின்றது. உலகில் நடைபெற்ற முக்கியமான வானிலை மற்றும் புவியியல் மாற்றங்கள் பற்றி மாயர்களின் இந்த நாட்காட்டி மிக மிக கச்சிதமாக அச்சொட்டாக கூறியிருக்கின்றது. பல 1000 வருடங்களாக உலகின் காலத்தை கணிப்பிட்டு காலமாற்றம் பற்றியும் வானிலை மாற்றங்கள் பற்றியும் மிகச் சரியான கணிப்பீட்டை வெளியிட்டு வந்த இந்த மாயன் கேலண்டர் எதிர்வரும் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. அந்த குறிப்பிட்ட தேதியின் பின்னர் உலகில் என்ன நடைபெறப் போகின்றது என்பது பற்றிய எந்த விடயத்தையும் அது கூறவில்லை. குறிப்பிட்ட இந்த திகதிக்கு பின்னர் பூமி அழிந்து விடுமோ என்கின்ற சந்தேகத்தை முதலில் ஏற்படுத்திய ஒரு விடயமாக இந்த மாயன் கேலண்டர் பார்க்கப்படுகின்றது. 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த பூமியும் அதில் வாழும் மனித இனமும் அழிந்துவிடும் என்று குறிக்கப்பட்டுள்ள இறுதி நாள். இந்த நாளையும் இந்த செய்தியையும் மிக அச்சத்துடன் நோக்கிக் கொண்டிருந்த ஆய்வாளர்களுக்கு மற்றொரு அதிர்ச்சியும் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. பூமியை நோக்கி பூமியை விட பல மடங்கு பெரிதான ஒரு இருண்ட கிரகம் விரைந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அந்த கிரகம் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதமளவில் சூரிய வட்டத்திற்குள் நுழையலாம் என்றும் நாசாவில் இருந்து தகவல்கள் கசிந்திருந்தன. இருண்ட கோள் என்றும் எக்ஸ் பிளானட் என்றும் குறியீட்டு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த கோளை விஞ்ஞானிகள் நிபுரு என்று பெயரிட்டு அழைக்கின்றார்கள். இந்த நிபுரு கோள் சூரிய குடும்பத்தில் நுழைகின்ற பொழுது பலவாறான பாதிப்புகள் பூமிக்கு ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். உயிரை நேசிக்கின்ற அத்தனை பேரையும் அச்சத்தில் ஆழ்த்தக்கூடியதான அந்த விடயங்கள் பற்றி அடுத்த வாரம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகள் விரிவாக ஆராய்வோம்.